வெல்கம் டு மித்துஸ் ஆரோக்கிய சமையல். நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இடியாப்பம் ரெசிபி வந்து எப்படி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாகவே வந்து என் ஃப்ரெண்டு வந்து இடியாப்பம் ரெசிபி போடுன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து இடியாப்பம் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். எந்த அளவுகளில் வந்து இடியாப்பத்துக்கு வந்து எடுத்துக்கணும், எப்படி செய்யணும் அப்படின்றத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாங்க. அரிசி வந்து பச்சரிசி வந்து நான் 1/4 கிலோவுக்கு வந்து எடுத்திருக்கேன். இட்லி அரிசி வந்து 1/4 கிலோவுக்கு வந்து எடுத்திருக்கேங்க. நம்ம எந்த அளவுக்கு வந்து பச்சரிசி வந்து எடுத்துக்கிறோமோ, 1/2 கிலோவாக இருந்தாலும் சரி, 1 கிலோவாக இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலாக வந்துட்டு இட்லி அரிசி வந்து எடுத்துக்கணுங்க. அப்படி இல்லைன்னா 3/4 வந்து பச்சரிசியும் 1/4 வந்து இட்லி அரிசியும் எடுத்துக்கலாங்க. அதுவும் நல்லாயிருக்கும். நான் வந்து பாதி அளவுகளில் வந்து எடுத்திருக்கேங்க. 1/4 கிலோவுக்கு வந்து இட்லி அரிசியும் 1/4 கிலோவுக்கு வந்து பச்சரிசியும் வந்து எடுத்திருக்கேங்க. கம்மியான குவான்டிட்டியில் தான் வந்து எடுத்திருக்கேன். 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி நிழல்லே வந்து பரப்பி விட்டுட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். மாவு மிஷின்லேயோ இல்லை மிக்ஸி ஜார்லேயோ சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடரை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. நான் கம்மியான குவான்டிட்டியில் இருந்ததுனால நான் மிக்ஸி ஜார்லேயே வந்து அரைச்சி எடுத்துட்டேங்க. ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு சளிச்சிட்டு அப்புறம் வந்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு. 2 ஸ்பூனுக்கு வந்து கடலெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சுடுதண்ணியை சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ கடையில் வாங்குகிற மாவாக இருந்துச்சுன்னா லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இடியாப்பம் வந்து செய்யணுங்க. இந்த மாதிரி நாமளே அரைச்சி செஞ்சோம்னா நம்ம வறுக்க தேவையில்லை, அப்படியே வந்து செய்யலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சுடுதண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. தண்ணி நல்லா சூடாக இருக்கிறதுனால நம்ம கை வச்சு பிசைய முடியாதுங்க. அதனால இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவு வந்து ஓரளவுக்கு வந்து சாஃப்டாகவே வந்து இருக்கணுங்க. கெட்டியாக இருந்துச்சுன்னா நம்ம இடியாப்பாச்சில் போட்டு இடியாப்பம் பிழியும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து சாஃப்டாக இருக்கிற அளவுக்கு வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. மாவு வந்து நல்லாவே சாஃப்டாக இருக்கணுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து சாஃப்டாக இருக்கணும். இப்போ வந்து இடியாப்பாச்சில் சேர்த்துட்டு நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் வந்து இடியாப்பம் வந்து பிழிய ஆரம்பிச்சிடலாங்க. 3/4 வந்துட்டு நம்ம இந்த மாவு வந்து இந்த இடியாப்பாச்சில் வந்து சேர்த்துக்கலாம். எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி இட்லி தட்டத்துலேயே வந்துட்டு நம்ம இடியாப்பம் வந்து பிழிய ஆரம்பிச்சிடலாங்க. இடியாப்பம் வந்து பிழிஞ்சிட்டு நம்ம எப்படி இட்லி வேக வச்சு எடுப்போமோ அதே மாதிரி இந்த இடியாப்பமும் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இது வந்து ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து நல்லாவே வெந்துடுங்க. ரொம்ப நேரம் வந்து வேக வச்சா கொஞ்சம் ஹார்ட் ஆகிடும். அதனால வந்து சாஃப்டாக வேணும்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து நல்லாவே வெந்துடும். பாருங்கள், தண்ணி வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இடியாப்பம் பிழிஞ்ச தட்டெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இதே பாத்திரத்தில் இடியாப்ப தட்டுன்னு வந்து இருக்கும். அதுலேயும் வந்து நம்ம இடியாப்பம் வந்து செஞ்சு இதே மாதிரி பிழிஞ்சு விட்டு வேக விட்டு எடுத்துக்கலாங்க. ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து வெந்துடுங்க. பாருங்கள், இடியாப்பம் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த இடியாப்பம் கூட நீங்கள் வந்து ஸ்வீட்டு வந்து விரும்புவீங்க, உங்களுக்கு ஸ்வீட்டுன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா தேங்காய் பால் கூட சர்க்கரை வந்து சேர்த்துட்டு தொட்டு சாப்பிட்டோம்னா இந்த இடியாப்பம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நான் வந்து உருளைக்கிழங்கு வந்து குருமா வந்து செஞ்சுருக்கேங்க. இந்த மாதிரி தக்காளி குருமா, உருளைக்கிழங்கு குருமா, கிரேவி கூட வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து பிடிக்குங்க. ஃப்யூச்சர் வீடியோஸில் வந்து மில்லட் ரைஸில் வந்து இடியாப்பம் வந்து எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி பார்க்கலாங்க. இப்போ தான் நம்ம சேனலில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மித்துஸ் ஆரோக்கிய சமையலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை வந்து ஆல்னு கொடுத்துட்டு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உடனே உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.